கர்த்தருக்கு மிகவும் பிரியமான தேவ ஜனங்களே, இந்த ஞாயிறு விருந்திற்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்புடன் அழைக்கிறோம். அப்போஸ்தலர்கள் மூலம் ஆச்சரியமான கிரியைகளை செய்த கர்த்தர் இன்று நம் மூலம் கூட அதை செய்ய காத்திருக்கிறார். அதற்குரிய வசனம் யோசுவா 1:5. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். சில நேரங்கள்ல பெரிய ஊழியக்காரர்கள் எனக்காக ஜெபிச்சா அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். கர்த்தர் அவர்களோடு நெருக்கமாய் இருக்கிறார் என்று நினைத்து நம்ம பிரேயர் ரிக்வெஸ்டை எல்லார்ட்டையும் கொடுப்போம். ஆனா தேவனுடைய திட்டம் என்ன தெரியுமா? நம்மையே இந்த உலகத்திற்கு ஆச்சரிய அடையாளமாய் வைப்பதுதாங்க. அவர்களோடு இருந்து கிரியை செய்யும் கர்த்தர் நிச்சயமாய் உங்களோடு கூட இருந்து அதை விட பெரிய கிரியைகள் செய்கிறார். ஏன்னா இயேசு சுவாமி சொல்றாரு, நீங்க என்ன விசுவாசிச்சீங்கன்னா என்னை விட பெரிய அற்புத அடையாளங்களை செய்வீங்க அப்படின்னு சொல்றார். அதற்குரிய அதிகாரத்தையும் நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். அதே மாதிரிதான் மோசேயோடு இருந்து கிரியை செய்த கர்த்தர் யோசுவாவோடு இருந்தும் கிரியை செய்கிறார். எப்படியெல்லாம் கிரியை செய்தார் என்று நாம் பார்க்கலாங்க. யார் இந்த யோசுவா? வேதம் 3 குறிப்புகளை சொல்லுதுங்க. யோசுவா 1:1 அவர் நூனின் குமாரன் என்று சொல்லப்பட்டிருக்கு. மோசேயின் ஊழியக்காரர் வாலிப வயதுள்ள ஒரு மனிதன் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கு. மோசேவை தேவன் பயன்படுத்த ஆரம்பித்த போது அவர் முதிர் வயதாய் 80 வயதிற்கு மேலாய் இருந்தார். ஆனால் யோசுவாவோ வாலிப வயதாய் இருந்தார். இங்கு தேவன் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்று சொல்லுகிறார். தேவன் பயன்படுத்த வயது தடை இல்லைங்க. வாலிபனும் வயதானவர்களும் நம் அவைலபிளா இருக்கும் போது நம்மை கொண்டு தேவன் இந்த உலகத்திற்கு மிகப்பெரிய காரியங்களை செய்கிறார். இந்த யோசுவாவின் குவாலிட்டி என்ன? கர்த்தர் உங்களை உயர்த்தும் வரைக்கும் அவர் பலத்த கரத்துக்குள் அடங்கியிருங்கன்னு வேதம் சொல்லுது. இவர் மோசேயின் ஊழியக்காரனா இருந்தபடியினால் அவ்வளவு அதிகமாய் மோசேவின் கரத்திற்கு அடங்கி இருந்தார். அவருக்கு முழுமையாய் கீழ்ப்படிந்தார். அமலேக்கியரோடு போய் யுத்தம் பண்ணுன்னு சொன்னப்ப ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்கல. நீங்க கூட வாங்கன்னு சொல்லல. உடனடியா போய் யுத்தம் செய்து அவர்களை ஜெயித்தார். கானான் தேசத்துக்கு வேவு பார்த்துட்டு வாங்கன்னு 12 பேரை அனுப்பினப்ப அங்கிருந்த சத்துருக்கள் இவங்க கண்களுக்கு ராட்சதர்களாய் தெரிந்தது. சத்ருவின் வல்லமை பெரிதாய் தெரிந்தது. ஆனால் யோசுவாவுக்கும் மோசேயோடு இருந்து தேவ கிரியைகளை கண்டதினால் அவர் வல்லமை மிகவும் அதிகமாய் மறக்காமல் நினைவு கூர்ந்து அதை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லி ஒரு பாசிட்டிவ் மெசேஜ் கொடுத்து சோர்ந்து போனவர்களை திடப்படுத்தி யுத்தத்துக்கு ஆயத்தப்படுத்துகிறார். மோசேக்கு குழந்தைங்க இருந்துச்சுங்க. மோசேக்கு அடுத்த பதவி அந்த குழந்தைகளுக்கு போயிருக்கலாம். ஆனா தேவனோ யோசுவாவை தெரிந்து கொண்டார். ஏன்னா அவ்வளவு கீழ்ப்படிதல், அவ்வளவு உண்மை தெரிந்து கொள்ள போதுமான பாத்திரமாய் இருந்தபடியினால் தேவன் செய்த கிரியைகளை ஒரு புத்தகத்தில் எழுத சொன்ன போது கூட யாத்ராகமம் 17:14 யோசுவாவின் காது கேட்க அதை வாசி என்று சொல்லி யோசுவாவை தேவன் ப்ரிப்பேர் பண்ணினார். கர்த்தர் மோசேக்கு தன் ஜனங்களை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து விடுவிக்கவும் கானான் வரை வழி நடத்தவும் ஊழியத்தை கொடுத்தார். யோசுவாவுக்கோ அந்த வழியை தொடர்ச்சியாய் நடத்தவும் தேசத்தை பங்கிட்டு கொடுக்கவும் தொடர் ஊழியத்தை யோசுவா கையில் ஒப்படைத்தார். ஆனால் இங்கு மோசே மரித்து போனார். யோசுவா வாலிப வயதாய் இருந்தபடியினால் மிகவும் பயந்து போனார். எனவே தேவன் அவரோடு நேரடியாய் பேசி, பயப்படாதே, கலங்காதே, திடன் கொள், நான் உன்னோடு இருப்பேன். எப்படியெல்லாம் மோசேவோடு இருந்து அற்புத அடையாளங்களை செய்தோனோ உன்னோடு கூட நான் இருக்கிறேன், பயப்படவே பயப்படாதன்னு அன்பாகவும் கட்டளையாகவும் இவருக்கு சொன்னார். யோசுவாவும் அதற்கு பாத்திரனாய் இருந்தார். மோசேயோடு இருந்தது போல் உன்னோடு இருப்பேன் என்று சொன்ன கர்த்தர் மோசேயோடு இருந்த 5 காரியங்களையும் யோசுவாவோடு அதே விதத்தில் இருந்த 5 காரியங்களையும் பற்றி பார்க்கலாங்க. பழைய நிமித்தமாக பார்வோனை மீட் பண்ண மோசே ரொம்பவே பயந்து போயிருந்தார். அந்த நேரத்துல யாத்ராகமம் 3:12 கர்த்தர் அவரிடம், நான் உன்னோட இருக்கிறேன், தைரியமா நீ போய் சொல்லி தைரியப்படுத்தி பார்வோன் இடத்தில் கொண்டு போய் நிறுத்தினார். இரண்டாவதாக யாத்ராகமம் 4:12 நான் உன் வாயோடு இருப்பேன் என்று கர்த்தர் மோசேயிடம் சொன்னார். நான் திக்குவாயன், மந்த நாவுள்ளவன், பார்வோனிடத்தில் எப்படி பேசுவேன் என்று அவன் பயந்த போது பார்வோனை எதிர்த்து நின்று பேசத்தக்கதாக தேவன் மோசேயின் வாயோடு
இருந்தார். யோசுவா இந்த ஜனங்கள் முரட்டாட்டுத்தனம் உள்ளவர்கள் என்று அறிந்திருந்த போதிலும் வசனம் 12 தன் ஜனங்களோடு பேசுகிறார். வசனம் 18 அந்த ஜனங்களும் இனி உங்கள் சொல் நாங்கள் கேட்போம் என்று வாக்குறுதி கொடுத்தனர். அது மட்டுமா, தேவனோடு பேசி சூரியனோடு சந்திரனோடு பேசுகிறார். அவைகளும் அவருக்கு கீழ்ப்படிந்தன. அவ்வளவாய் தேவன் அவர் வாயோடு இருந்தார். மூன்றாவதாக யாத்ராகமம் 3:20 தேவனுடைய கை மோசேயோடு இருந்து கிரியை செய்தது. 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 21ஆம் வசனத்துல உன்னுடைய கைய கோலோடு கூட நீட்டு அப்படின்னு சொல்றாரு. அவர் நீட்டின போது செங்கடல் 2ஆக பிளந்தது. தேவனுடைய கரம் அவர் மூலம் கிரியை செய்தது. யோசுவா 8:18 உன்னுடைய கையில் இருக்கிற ஈட்டியை ஆயி பட்டணத்திற்கு நேராக நீட்டு, உனக்கு தந்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோசுவாவும் நீட்டின போது ஆயி பட்டணத்தை இவருக்கு அவர் ஒப்பு கொடுத்தார். தேவனுடைய கரம் யோசுவாவோடும் இருந்தது. மோசே தேவனை நோக்கி எங்க கூட வாங்க, உங்களுடைய சமூகம் எங்க முன்னாடி போகட்டும் சொன்னப்ப அப்படியே ஆகட்டும்னு சொல்லி தேவன் அவரை வழி நடத்தினார். யோசுவா 1:9 நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி எல்லா இடங்களிலும் வழிநடத்தினார். மோசேயை வழிநடத்தினவர் யோசுவாவையும் வழிநடத்தினார். மோசேயோடு இருந்த தேவன் யோசுவாவோடும் இருந்து கிரியை செய்ய யோசுவாவுக்கு தேவன் கொடுத்த கட்டளை யோசுவா 1:8 உன் வழியிலெல்லாம் இரவும் பகலும் என் பிரமாணத்தை தியானித்துக் கொண்டு இரு என்று சொன்னார். அப்படியே யோசுவா செய்தார். தேவன் மோசேயோடு இருந்தது போல யோசுவாவோடும் இருந்தார். ஆனால் யோசுவாவை விட அதிகமாய் ஒரு படியில் இருந்தார். மோசேக்கு விரோதமாக பார்வோன் பேசினார், மந்திரவாதிகள் பேசினார்கள், அவர் சொந்த சகோதரி பேசினாங்க, எதிரிகள் பேசினாங்க. ஆனால் யோசுவாவுக்கு தேவன் நீ உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் யாரும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை என்று சொன்னார். அப்படியே யோசுவா 21:44 பார்க்கும்போது சத்துருக்கள் ஒருவர் கூட அவருக்கு எதிர்த்து நிக்கல அப்படின்னு சொல்லி இருக்கு. அதனால சகல யுத்தங்களையும் ஜெயித்து நாட்டை ஒரு இளைப்பாறுதலுக்குள்ளாக கொண்டு சென்றார். கர்த்தரும் அவருக்காக யுத்தம் செய்தார். கர்த்தரின் சொற்படி, மோசேயின் சொற்படி கீழ்ப்படிந்திருந்த யோசுவாவுக்கு இறுதியில் கிடைத்த ரிவார்டு என்ன? யோசுவா 6:27 கர்த்தர் அவரோடு கூட இருந்தபடியினால் அவர் கீர்த்தி தேசமெங்கும் பரவிற்று. 2 பேருமே இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை செய்யறாங்க. மோசே மூலமாக தேவன் செங்கடலை 2ஆக பிளந்தார். யோசுவா சூரியனும் சந்திரனை பார்த்து வானத்தில் நில் என்று சொன்ன போது அப்படியே கீழ்ப்படிந்து நின்றது. இதற்கு முன்னாடியே சரி பின்னாடியே சரி யாரும் இந்த கிரியை செய்ததில்லைங்க. பாத்தீங்களாங்க, ஏசப்பா சொல்றாரு என்ன விசுவாசிச்சா என்னை விட பெரிய கிரியைகள்லாம் உங்களால செய்ய முடியும் சொல்லிட்டு. பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் மூலம் செய்யும் கிரியைகளை உங்கள் மூலமே செய்ய, அதை விட அதிகமாய் செய்ய கர்த்தர் காத்திருக்கிறார். நமக்கு தேவையானது எல்லாமே விசுவாசம், பொறுமை. இன்னொன்னு யோசுவாவுக்கு தேவன் கொடுத்த கட்டளை இரவும் பகலும் நாம் அவருக்கு கீழ்ப்படிந்திருக்கும் போது, பிரமாணங்களை தியானிக்கும் போது, பொறுமையா இருக்கும் போது, அவர் பலத்த கரத்துக்குள் அடங்கி இருக்கும் போது ஏற்ற காலத்தில் கர்த்தர் இவ்வண்ணமாகவே நம்மையும் பயன்படுத்த சித்தமா இருக்கிறாருங்க. ஜெபிக்கலாமாங்க. ஏசப்பா, நீ என்னை விசுவாசிக்கும் போது என்னை விட அதிகமான கிரியைகளை உன்னால் செய்ய முடியும்னு சொல்லி அதிகாரத்தையும் வல்லமையும் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அநேக நேரத்துல நாங்க அதை விசுவாசிக்காம ரொம்ப வீக்கா ஃபீல் பண்ணி ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மட்டுப்படுத்துறோம். அப்படி இல்லாதபடிக்கு உம் பலத்த கரத்திற்குள் அடங்கி இருந்து இரவும் பகலும் உம்மை தியானித்து உமக்கு கீழ்ப்படிந்திருந்து உம்மை போல் ஆண்டவரே நாங்களும் இந்த உலகத்தில் கிரியை செய்யத்தக்கதாக உமக்கு பயன்படத்தக்கதாக எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.